நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் இவரை காணோம். என்னவா இருக்கும்? எங்க போறோம்னு சொல்லிட்டாவது போகணும். அதையும் பண்றது கிடையாது. அண்ணி அண்ணி, மழை வந்துனுங்குது. இந்த நேரத்துல கதவை முட்டி எங்க கிளம்புறீங்க? அவரை இன்னும் ஆளை காணோம் குருவி. என்னது சார ஆளை காணுமா? என்னங்க நீ சொல்றீங்க? என்ன நடக்குதுங்க? போறப்போ எங்கேயாச்சும் போறேன்னு சொல்லிட்டு போனாரா? எனக்கும் அவருக்கும் சாயந்தரம் சின்ன சண்டை. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல திரும்பவும் பாக்குறப்ப ஆளை காணோம். சரி வந்துருவாருன்னு பார்த்தா இன்னும் ஆளை காணோம் குருவி. அதான் பயந்து போய் நானே போய் பார்க்கலான்னு. இவ்வளவு நேரம் வராம என்ன பண்றாரு? சரி அண்ணி, நீங்க வீட்லயே இருங்க. நான் போய் எங்க இருக்கிறாருன்னு பார்த்து கூட்டின்னு வரேன். பரவாயில்ல குருவி, நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் போய் தேடுறேன். அண்ணி, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீங்க எல்லாம் வெளியே வரக்கூடாது. நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் தேடி பார்த்து கூட்டின்னு வரேன். அண்ணி அண்ணி, சார் வந்துட்டாரா? எங்க அவரு? சார் வரல. பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்ல. சாரு இங்க எங்கேயாவது பக்கத்து ஊருக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பாரு. விடிய காலில் வந்துருவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அண்ணி, நீங்க தனியா இருந்துப்பீங்கல்ல, இல்லைன்னா அம்மா உனா வர சொல்லட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் குருவி, எனக்கு பயம் இல்ல. சரிங்க அண்ணி, நான் வரேன். கதவை தாப்பால் போட்டுங்க. நில்லுங்க. எங்க போனீங்க? எங்கேயோ போனேன். போறப்ப எங்க போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா? சொல்லணும்னு தோணல. ஓஹோ, எதையாவது பேசிக்கிட்டு. சொல்லிட்டு போனோம்னு தோணலையாமே? தோணாது. எப்படி தோணும்? கொஞ்சமாவது என் மேல பாசம் இருந்தா தானே. ஏய் கயல்,
ஏய் எங்க போற? எங்கேயோ போறேன். என்ன திமிரா? ஆமா, நீங்க மட்டும் சொல்லாம கொள்ளாம எங்க வேணா போவீங்க. நான் நைட்டு பயந்து பயந்து உட்கார்ந்து இருக்கணும். என்ன பாத்துக்க இங்க யாருங்க இருக்கா? எந்த தைரியத்துல என்ன தனியா விட்டுட்டு போனீங்க சொல்லுங்க? ஒருவேளை நைட் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒருவேளை நைட் எனக்கு வலி வந்திருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இனிமேல் இப்படிலாம் நடக்காது கயல். வேணாம், எதுவுமே வேணாம். நான் என் வீட்டுக்கு போறேன். கயல் நான் சொல்றத கேளு. முடியாதுங்க. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். என்ன ஆகும் ஏதாகும் என்னால பயந்து பயந்து இங்க இருக்க முடியாது. பொண்டாட்டி புள்ளைங்க முக்கியம் நினைச்சிருந்தா நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு எப்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப என்ன கூட்டிட்டு வாங்க, நான் வரேன். கயல் என்ன மன்னிச்சிருங்க. ஏய் கயல் சொன்னா கேளு. ஏய் சார் குருவி, என்ன சார் டீ காபி ஏதாவது வேணுமா? இன்னைக்கு ஒரு கடையும் இல்ல சார், எல்லா கடையும் லீவு. யோ, நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. ஆமா, என்னத்த கேட்ட போறீங்க? நான்லாம் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறத விட எங்கேயாவது போய் ஹோட்டல்ல வேலை செய்யலாம் போல. போயேன், ரொம்ப தான் சலிச்சுக்கிற. இந்த பாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சார் என்ன விஷயம்ன்றத ஷார்ட்டா சொல்லுங்க சார். அதை விட்டு வளவலன்னு பேசுறீங்க. டேய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். ஒரு ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்னா என்கிட்ட என்னையா பேசுற? அடுத்தவன் கேட்டா என்ன நினைப்பான்? சரிங்க சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். அது நாளைக்கு என் பொண்டாட்டியோட 54வது பிறந்த நாள். அவளுக்கு நான் ஏதாவது ரொமான்டிக்கா கிஃப்ட் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன். அதான் என்ன வாங்கி தர்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்குப்பா. சார் 54 வயசாயும் பர்த்டே கொண்டாடுறது முத தப்பு. அதுல ரொமான்டிக்கா கிஃப்ட் வாங்கணும்னு சொல்றது ரெண்டாவது தப்பு. அதுவும் இல்லாம ஒரு வயசு பையனை பார்த்து என்ன கிஃப்ட் வாங்கணும்னு டவுட் ஆகுதுன்னு கேக்குறது மூணாவது தப்பு சார். ஏய், இந்த பாரு, ஒன்னு தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா விட்டுரு. அதை விட்டு என் பொண்டாட்டிக்கு நான் பர்த்டே கொண்டாடுறேன், எதுனாலும் வாங்கி கொடுப்பேன், அதுல உனக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பொண்டாட்டிக்கு நான் பர்த்டே கொண்டாடுறேன், எதுனாலும் வாங்கி கொடுப்பேன், அதுல உனக்கு என்ன கஷ்டம்? பொறாம பிடிச்ச பையன். நீயும் நாளைக்கு கல்யாணம் பண்ணுவே இல்ல, அப்ப தெரியா பொண்டாட்டி அருமை அருமை அருமை. யாரு? நானா? நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் சார். யோ, ஏன் அப்படி புலம்புற? உனக்கு இனி கல்யாணம் ஆகாதுன்னு முடிவு பண்ணி குடும்ப வாழ்க்கையை வெறுத்துட்டியா? அப்படியெல்லாம் இல்லை சார். எங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியம் தான் இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். பொண்டாட்டியெல்லாம் வேஸ்ட் சார். உனக்கு பிடிக்கலன்னா உன் வரைக்கும் சொல்லு, அதை விட்டுட்டு மொத்தமா சொல்ற. இந்த பாரு, இந்த டயலாக்லாம் இங்க வேணாம் சார். பொண்டாட்டின்னு வந்துட்டாலே தமிழ்நாட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கு மட்டும் இல்ல சார், டோட்டல் இந்தியா, ஜப்பானு, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கான்னு எல்லா நாட்டுல இருக்கிற பொண்டாட்டிங்களும் புருஷனுங்களுக்கு டார்ச்சர் தான் சார். வேற ஒண்ணு இல்லையா, உனக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, அதான் இப்படி எல்லாம் உளர்ற சார். சும்மா அபாண்டமெல்லாம் இந்த குருவி பேச மாட்டான் சார். குருவி ஒரு விஷயம் சொல்றானா எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தான் சார் சொல்லுவான். அதை விடு, புருஷன் ஒழுங்கா இருந்தான்னா பொண்டாட்டி ஒழுங்கா தாயா இருப்பா. ஏன் சார், அப்போ ஸ்டாலின் சார்னா ஒழுங்கா இல்லையா? எதுக்கு சார் அண்ணி அவரை விட்டு போயிட்டாங்க? யோ, என்னையா சொல்ற? அட ஆமா சார், அவரே மனசு உடைஞ்சு போய்கிறாரு. இந்த நேரத்துல அவங்க கூட இருந்து ஆறுதல் சொல்றதை விட்டு அவங்க என்னன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சின்னு போயிட்டாங்க. ஏன் சார், எதுக்கு சார் ஒருத்தன் கல்யாணம் பண்றான்? யோ, இப்படி கேட்டா எப்படியா சொல்றது? அதுல பல விஷயங்கள் இருக்கியா சார். சீரியஸா பேசினப்போ விளையாடாதீங்க சார். ஒரு மனுஷன் எதுக்கு சார் கல்யாணம் பண்றான்? அவன் வாழ்க்கையில நடக்கிற கஷ்ட நஷ்டத்தை பகிர்ந்துக்கணும்னு தானே. அதை விட்டு இப்படி பாதியில விட்டு போனா என்ன சார் அர்த்தம்? யோ, இடிஞ்சு போயிருப்பாயா. இதையே முன்னாடி சொல்லல, நான் போய் பார்த்து பேசிட்டா வந்துருப்பேன்ல. பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மையாச்சு பாத்தியா சார்? அது என்னமோ சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான்லாம் அண்ணி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? எப்போ இந்த மாதிரி பண்ணாங்களோ அந்த மரியாதை அவங்க மேல இருந்து சுத்தமா போயிடுச்சு சார். யோ, அவளுக்கு என்ன பிரச்சனையோ அது அவளை கேட்டாதான் தெரியும். சரி, அதை விடு குருவி. இந்த தாலியில தனியா விடாத, அவன் கூட இருந்து அவனை பாத்துக்க. ஏன்னா அவன் தப்பான முடிவு எதுவும் எடுத்துட கூடாதியா. சார்
அந்த அளவுக்குலாம் அவர் போக மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஆ, ஆ, ஆனா பொண்டாட்டிங்கிறவ பெரிய பலம் ஐயா. அவ கூட இருந்தான்னா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம் ஐயா. ஆனா அவளே கூட இல்லாதப்போ மனசு தாறுமாறா யோசிக்க சொல்லும். எல்லாமே கைவிட்டு போறதா நினைக்க தோணும். அதுக்காக ஐயா சொல்றேன். சார் நீங்க சொல்ல சொல்ல எனக்கு பயமாகுது சார். நான் இன்னைக்கு லீவு சார், நான் கிளம்புறேன் சார். ஐயோ குருவி, அவன் சாப்பிட்டானோ என்னமோ தெரியல, சாப்பிட்டுருக்க மாட்டான். போகும்போது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போயா. சரிங்க சார், நான் வரேன் சார். வலிக்குதுடி, மெதுவா பண்ண. சரிடி, இழுக்காத. என்னாச்சு உங்களுக்கு? இவ்ளோ நேரமா நல்லா தானே இருந்தாங்க. ஏய், என்னடி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏய், உங்களை தானே கேக்குறேன், வாய் திறக்க மாட்டீங்களா? இவங்க வாய் திறந்தா வாயில இருக்க முத்தா கொட்டிடும். ஏய் அமைதியா இரு. ஏன் என்னாச்சு சொல்லுங்க தானே கேக்குறேன். சொன்னா குறைஞ்சிருவீங்களா? சொல்லுங்க. ஏய் அது ஒன்றும் இல்லடி, நம்ம கையில் அக்கா சார் கூட சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டாங்களாம். ஏய் என்னடி சொல்ற? ஆமாண்டி, இப்பதான் குருவி சொல்லுச்சு. ஏய் என்னாச்சா? சார் தான் இப்ப ஸ்கூலுக்கு கூட வரது இல்லையே. அதெல்லாம் தெரியல, நேற்றுக்கு நைட்டு சார் எங்கேயோ போயிட்டாராம், வீட்டுக்கு கூட வரலையாம். குருவி நைட்டு ஃபுல்லாக போய் தேடி இருக்கு. அதான் அக்கா கோச்சிட்டு போயிட்டாங்களா? சார் பாவம்டி. சார் தனியாக என்னடி பண்ணுவாரு, சாப்பிட்றாரா இல்லையான்னு கூட தெரியலடி. அக்கா தான் போயிடுச்சே, அப்ப சாருக்கு சாப்பாடு யாரு செஞ்சிருப்பாங்க? சார் சாப்பிட்டு இருக்க கூட மாட்டாரு, பட்னியா தான் இருப்பாரு. நம்மளால தான் அவங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்கும். சார் நம்ம கூட பேச முடியலங்கிற வருத்தத்திலே உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அக்கா எதனா சொல்லியிருக்கோம், அப்படியே பிரச்சனை பெருசா இருக்கும். ஆமா, புட்டி சொல்ற மாதிரி தான் இருக்கும். அக்கா கோச்சிக்கிட்டா கூட கோயிலாண்ட தானே இருக்கோம், ஊருக்கு எதுக்கு போச்சு? அப்போ பிரச்சனை பெருசா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்மளால தாண்டி. நம்ம சார் பேச்சை கேட்டு டூர் போகாம இருந்திருந்தா சார் நம்ம கிட்ட ஒழுங்கா பேசிருப்பாரு. நம்ம கிட்ட கோச்சிட்டு வீட்ல இருந்திருக்க மாட்டாரு. வீட்ல இல்லைன்னா அக்காக்கும் சாருக்கும் சண்டை வந்திருக்காது. அக்காவும் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்மளால தாண்டி. ஏய் அழாதடி. நேத்தே சார் கிட்ட நம்ம எல்லாரும் சாரி கேட்டிருக்கணும். நம்ம கேட்க தானே போனோம், ஆனா சார் தானே நம்மள பேசவே விடல. நேத்தே சார் எப்படி அழுதாருன்னு பார்த்தல. சார் இப்பனா அப்படி அழுத்திருக்காரா? கிடையாதுல்ல. எல்லாரும் சார போய் பார்த்துட்டு வரலாம் வாங்கடி. ஏய் வேணான்டா பாசு, அக்கா போயிடுச்சுன்னு சார் வருத்தத்துல இருப்பாரு. நம்மள பார்த்தா இன்னும் கஷ்டப்படுவாரு. நம்ம போனாதானே சாருக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கும் தெரியும். உனக்கு அப்படி தோணுது, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? சார் தனியா இருந்தாவாச்சும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு. நம்ம போய் எதாவது பேசி அவருக்கு இன்னும் கஷ்டமா உண்டி. வேணான்டா பாசு. பஸ் அழாதடி, அழாதடி ப்ளீஸ் அழாதடி. என்னங்க சார் வெளியில உட்காந்துக்கிறீங்க? என்னையா அது? சாப்பாடு சார். யாருக்கு? உங்களுக்கு தான் சார். நான் கேட்டேனே. ஏன் சார் நீங்க கேட்கல தான், ஆனா எனக்கே தெரியாதா? அண்ணி வேற வீட்டுல இல்ல. ஏன் சார் நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்களா? யோ, நான் சாப்பிட்றேன், அப்படி சாப்பிடாம கூட சாகுறேன். உனக்கு என்ன வந்துச்சு? முதல்ல எடுத்து கிளம்பு. சார் உங்க கோவத்தை சாப்பாடு மேல காமிக்காதீங்க சார், அப்புறம் உடம்பு கட்டுற போகுது சார். வாங்க சார் சாப்பிடலாம். யோ, நான் கட்டின பொண்டாட்டிக்கு என் மேலே இல்லாத அக்கறை, நான் பாட சொல்லி கொடுத்த பசங்களுக்கு என் மேலே இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் எங்கே இருந்தே வந்துச்சு? முதல்ல எடுத்து கிளம்பியா. என்னது அக்கறை எங்கேருந்து வந்துச்சா? ஏன் சார் எல்லா வாத்தியாரும் பாடம் எடுத்தோமா சம்பளம் வாங்கணுமா போனோமான்னு இருந்தப்போ நீங்க மட்டும் பசங்களை பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சீங்களே, அப்போ வந்து சார் உங்க மேல இந்த அக்கறை. ஊரே பார்த்து பயப்படுற அந்த அண்ணாச்சியை பார்த்து இந்த பள்ளிக்கூடத்துக்காக எதிர்த்து நின்னீங்களே, அப்போ வந்து சார் உங்க மேல எனக்கு இந்த அக்கறை. ஏன் சார் உங்ககிட்ட வேணாம் வேணான்னு அண்ணி சொல்லியும் அவங்க பேச்சை மீறி இந்த பசங்களுக்காக உதவி பண்ணீங்களே, அப்ப வந்து சார் உங்க மேல எனக்கு இந்த அக்கறை. யோ சும்மாரியா, அதே அவங்களே மறந்துட்டாங்களே. சார் அவங்க வேணா மறக்கலாம் சார், ஆனா இந்த குருவி சாவர வரைக்கும் மறக்க மாட்டான் சார். என்னன்னா நன்றி கெட்டவன் நினைச்சீங்களா? இங்க பாரு, எனக்கு பசி இல்லை. அப்படி பசிக்கிறதா இருந்தா நான் வேண்டாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு வேணாமியா, எடுத்துட்டு போ. சார் ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லைன்னா இப்படிதான் சார் பிரச்சனை மேல பிரச்சனை வரும்.
ஆனா இதுக்கெல்லாம் கலங்கிடாதீங்க சார். எல்லாம் கண்டிப்பா மாறிடும் சார். பண்ணதெல்லாம் தப்புன்னு பசங்க புரிஞ்சுக்க தான் சார் போறாங்க. உங்ககிட்ட கோச்சின்னு போன அண்ணி கண்டிப்பா திரும்பி வரதான் சார் போறாங்க. கவலைப்படாதீங்க சார். யோ, நான் என்ன தப்புன்னு நல்லவனா இருக்குன்னு நினைச்சது தப்பா? பசங்க தான் என்ன புரிஞ்சுக்கலண்டா. கட்டின பொண்டாட்டி அவளும் என்னை புரிஞ்சுக்கலையா? சார் ஏதோ அண்ணி அவசரத்துல இப்படி பண்ணிட்டாங்க சார். நீங்களே வேணா பாருங்க சார். நாளைக்கு அவங்க பண்ணது தப்புன்னு திரும்பி வராங்களா இல்லையான்னு பாருங்க சார். இல்லை உருவி, எனக்கு யாரும் வேணாம். என்ன யாருக்கும் பிடிக்காது. நான் உழைக்க தெரியாதவையா, ஊரில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. முட்டாளியா நான். சார் அழாதீங்க சார். எதுக்குமே அசராத ஆளு நீங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து உங்களையே இப்படி அழ வச்சிட்டாங்களா சார். அழாதீங்க சார். நான் அழல உருவி, அதுவா வருது. யோ, நானும் சாதாரண மனுஷன் தானே. எனக்கு வலிக்கு இல்லை. எல்லாத்தையும் தாங்கிக்கிறதுக்கு நான் என்ன அவதாரமா? இல்லையா, என்னால் முடியல. நான் அனாதை ஐட்டம் மாதிரி இருக்கியா? சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாதீங்க சார். வாங்க சார் சாப்பிடலாம். சார் வாங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கயல், நான் சொல்றத கேளு. முடியாதுங்க. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். என்ன ஆகும் ஏதாகும் என்னால பயந்து பயந்து இங்க இருக்க முடியாது. பொண்டாட்டி பிள்ளைங்க முக்கியம் நினைச்சிருந்தா நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு எப்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்ப என்ன கூட்டிட்டு வாங்க, நான் வரேன். கயல், என்ன மன்னிச்சிருங்க. யோ குருவி, என்ன நீ இங்கே உட்காந்துருக்க? உள்ள வா. வாயா. என்ன குருவி, இன்னும் நீ வீட்டுக்கு போலையா? ஏன் சார், நான் தான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு சொன்னேன்னா சார். யோ, நீ போயிட்டு இருந்ததே, நான் உள்ள வந்து உட்காந்துட்டு இருந்தேன். இங்க உட்காந்துருக்கே, உள்ள வந்து உட்காந்துருக்கலாமே. இல்லை சார், ஏற்கனவே நீங்க மன கஷ்டத்துல இருக்கிறீங்க. தனியா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. அதனால தான் சார் நான் வெளியே உட்காந்துருந்தேன். என்னங்க சார், தூக்கம் வரலீங்களா? ஏன் சார், பசி எடுக்குதா சார்? சாப்பிடலையா சார்? இல்ல, நீ சாப்பிட்டியா? அட அதை விடுங்க சார், நான்லாம் பசி தாங்கிக்குவேன் சார். நீங்க சாப்பிடலையா சார்? குருவி, சொல்லுங்க சார். நீ யாரு? உனக்கு அப்படி என்னையா பண்ணிட்டு? சார், நல்லவங்களுக்கு தான் பண்ற நல்லது அவங்களுக்கே மறந்து போயிடும் சார். எல்லாருமே நீ வேணான்னு விட்டு போயிட்டாங்க. உனக்கு மட்டும் ஏன் என் மேல இவ்வளவு கரிசனம்? நான் வேணுண்டு நிக்கிறேன். சார், நான் முத பார்த்த உண்மையான மனுஷன் நீங்க தான் சார். சார், நான் ஒரு நாளைக்கு பல பேருக்கு வணக்கம் சொல்றேன் சார். ஆனா நான் மனசார மரியாதை பண்றது யாருக்குன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் சார். சார், உங்களை மட்டும் நான் பார்க்கல, எப்போ இந்த ஸ்கூலை விட்டு நான் போயிருப்பேன் சார். நான் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன்னா அதுக்கு ஒரே காரணம் நீங்க தான் சார். சார், நீங்க என் குரு சார். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு ஏன் வலிக்குதுன்னு தெரியுமா? மத்தவங்களுக்கு ஒண்ணுனா உங்களுக்கு துடிக்கும் சார். அதை பார்த்து தான் சார். யோ, நான் தாயா முட்டாளா இருந்துட்டேன். நீ என்ன மாதிரி இருக்காதயா. என்ன மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் யாருக்கும் பிடிக்காது குருவி. சார், அதையே சொல்லாதீங்க சார். எல்லாம் சரியாயிடும். நீங்க இங்க சாப்பிடாம இருக்கிறீங்க, ஆனா அங்க அண்ணி மட்டும் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க உங்களை நினைச்சு அழுதுன்னு தான் சார் இருப்பாங்க. கண்ணு பட்டுச்சு சார்.
நல்லா அந்த குடும்பத்து மேல கண்ணு பட்டுச்சு. அதான் சார் எல்லாம் இப்படி நடக்குது. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், எல்லாம் சரியாயிடும் சார். சாப்பிடலாம் சார். இல்லையா, எனக்கு எதுவும் வேணாம். நீ பேசின வார்த்தையே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கியா? சார் இப்போ சொல்றேன் சார், இத்தோட உங்க கண்ணில் நான் கண்ணீரியா பார்க்க கூடாது சார். நான் அழமாட்டேயா, அழமாட்டேன். எனக்கு நீ போதையா, வேற யாரும் எனக்கு தேவையில்லை.